வணக்கம் அக்கா, வெல்கம் டு டே 12 ஆஃப் ரீஸ்டார்டிங் மை லைஃப் ஆஸ் அ 3D ஆர்டிஸ்ட். காலங்காத்தால் 6 மணிக்கே எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எழுந்தது 7 மணிக்கு தான். எழுந்தோடனே கை கால் மூஞ்செல்லாம் கழுவி பல்லு தேய்ச்சிட்டு அப்படியே ஓட்டத்துக்கு கிளம்பிட்டேன். ஓட்ட முடிஞ்ச கையோட அப்படியே டயர்டாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். சரி வந்ததே வந்துட்டோம், ஒரு 10 புஷ்அப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 புஷ்அப்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகி அப்படியே காலேஜ் கிளம்பிட்டேன். அப்படியே கிளாஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம நண்பர் ஆஷிக்கு இன்றைக்கி லீவு, அக்கில் மட்டும்தான். ஸோ அப்படியே கிளாஸ்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து வந்த வாரத்தில் அப்படியே சாப்பிட்டு மோட்டிவேஷனுக்காக எஃப்என் மூவியை போட்டு அப்படியே யூவி என்ட்ராப்பிங் ப்ராசஸில் உட்காந்துட்டேன். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷன். பண்ணுறியே, இவ்வளோ பண்ணுறியே, பண்ணிடுவியா, ப்ராஜெக்ட் முடிச்சிடுவியா, கரெக்ட் டைம் சப்மிட் பண்ணிடுவியா, லைஃப்பில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவியான்ட்டு. சரி ஓகே, இதெல்லாத்தையும் ஒரு ஓரமாகவே முதல்ல ப்ராஜெக்ட் முடியும் சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக வந்து ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். சாயந்தரமா நமக்கு வர வேண்டிய பார்சல் ஒன்று வந்துச்சு. வேறு எதுவும் இல்லை, நமக்கு ஒரு ட்ரைபாட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துடுச்சு. அப்படியே லேட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு புதன்கிழமை நமக்கு லெக் டே அப்படிங்கிறதுனால தேவையான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் லஞ்சஸ்ஸு, காஃப் ரைஸு, அப்புறம் வெயிட் ஸ்குவாட்ஸு, நார்மல் ஸ்குவாட்ஸு இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ரூமுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷை போட்டு நைட்டு விஜிசி தோணும் வீடியோவோட சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே நைட்டு சில ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதுக்காக உட்காந்துட்டேன். ஒர்க்ஸ் முடிச்சுட்டு அத்தோடு இன்றைக்கி என்னால் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். குட் நைட்.